டான்ஸ் மேரத்தான் 2.0. இந்த டான்ஸ் மேரத்தான்ல நீங்க யாரும் கேரக்டர்ஸா வாழ போறது இல்ல, பெர்ஃபார்மன்ஸா மாற போறீங்க. நீங்க நீங்களாகவே இருந்து உங்க என்டர்டெயின்மெண்ட்டை காட்டி இந்த வாரத்தை வின் பண்றதுதான் சேலஞ்ச். 3 அணிகளாக பிரிக்கப்படுவார்கள். எந்த அணி அதிக ஸ்கோர்ஸ் பெற்று வெற்றி பெற போறீங்கன்னு பார்க்கலாம். நீங்க ஆணிய புடுங்க வேணா இப்படி வாங்க. வின்னிங் டீம் வீட்டு தல போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுவார்கள். எப்ப பாட்டு பிளே பண்றோமோ அப்போ நீங்க ஆட போறது இல்ல. நீங்க எப்ப பாட்டு பிளே பண்ண சொல்றீங்களோ அப்பதான் பிளே செய்யப்படும். டான்ஸ் கிளாக். கார்டன் ஏரியாவில் 3 சர்க்கிள் போடப்பட்டுள்ளது. ஒரு டான்ஸ் ஃப்ளோரும் இருக்கு. பரவாயில்லையே, நல்ல வார்த்தையா சொல்றிய. ஒவ்வொரு அணியும் ஒரு கடிகாரமாக அவர் சர்க்கிளில் இருந்து கொடுக்கப்பட்ட கால அளவை கணக்கிட வேண்டும். அதவே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தாயா இருக்கு. ஆறுமுகம் இறங்குடா களத்துல. 30 நிமிடம் என சொன்னால் 30 நிமிடத்தை ஒவ்வொரு வினாடியாக சொல்லி கணக்கிட்டு சொல்ல வேண்டும். இந்த போட்டியில வின் பண்ற அணி தல போட்டிக்கு நேரடியா தேர்வாகும். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. ஆனா இதோட சேர்த்து இன்னும் பெருசா ஏதாவது கொடுக்கலான்னு பாக்குறேன். அடுத்த வாரம் வேற ஃபேமிலி வீக். ஐயோ. சோ வெற்றி பெற்ற அணியிலிருந்து ஒரு நபரோட ஃபேமிலி முதல் முறையா 24 hours இந்த வீட்டுல தங்குவாங்க. நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட. ஐயோ, நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன். பைக்காமே வெற்றி பெறும் மணி. டோன்ட் வரி. ஐயோ ஐயோ. மைனூட்டா என்னங்க? நான் கரெக்டா பிளான் பண்ணிட்டீங்களோ? என்ன பேச விட்டதா நினைக்கிறோம். உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு கிளாரிஃபை அது அப்புறம் இது முடிச்சிட்டு பாஸ் சொன்னது. வேற எந்த தப்பு நான் பண்ணலையா? ஐயோ, பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. உங்கள் கடமை உணர்ச்சி என்னை மெய்சிலிருக்க வைக்கிறது. இந்த வாரத்தை ஃபன்னா என்டர்டெய்னிங்கா கொண்டு போங்க. பாப்போம் உங்க ஆசை. All contestants are my brothers and sisters. Except one. கமருதன் சூட் ஆகல, அவாய்ட். இதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் போய் ரொம்ப போய் பேசுறாங்க. சும்மா சொல்லி பார்த்தேன் பிக் பாஸ். ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ? வீட்ல பெரியவங்க ஆசீர்வாதம். ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்ட நீ? என்ன வீட்டுல ஒரே சண்டை நெரு. நீ பண்ற வேலை சண்டே. நான் எங்க மாதிரி ஆசீர்வாதம் வாங்குறேன். டேய், நீ என்ன சிரிக்கிற? அந்த புறம்போக்கு பையல சொன்னது சிரிக்கிறியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே அந்த 24/7 வந்து அவன் கான்சன்ட்ரேஷனோட பயங்கரமா பண்ணுவான். அடுத்த மினிட்டுக்கு சுபிக்ஷா போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுபிக்ஷா கேம்னா கேம் மட்டும் எதுவுமே யோசிக்காது. தம்பி பாஸ்கர், சொல்லுங்கண்ணா. நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான். சரிண்ணா. 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டான். ஐயோப்பா, அவனே சேர்த்துக்கோங்க. நீங்க உள்ள போவீங்களா? ஒரு நிமிஷம். இன்னொரு சர்க்கிள். See there are 3 circles. இப்போ 3 சர்க்கிள் இருக்கு. 1 2 3. ஓகே. இதுதான் அந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். இது மணமகன் அறை, இது மணமகள் அறை, இது மணவரை. நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாருமே செகண்ட்ஸ் இது பண்ணிக்கணும். ஒரு வாட்டி நிக்கிறாங்க. டெம்போ மிஸ் ஆனாலும் சப்போஸ் இவர் உள்ள வராரு, நீங்க வெளில இருக்கீங்கன்னா கூட இவன் வந்து ஒட்டு கேட்டுட்டு போறான் பாரு. இந்தி சிங்க அவன் காதுல வந்து கையேத்த காய்ச்சி ஊத்த, அவன் காதுல ஏத்த காய்ச்சி ஊத்த, இவன் காதுல ஏத்த காய்ச்சி. ஒரு கேவலவாதி அப்படிதான் பண்ணுவோம். எப்படி பண்றான் பாரு, ஒட்டு கேட்கணும். ஒரு கேரக்டர், ஒரு கேரக்டர். சின்ன ஓட்டையா இருக்கே, சரியா தெரியலையே மாமா. ஐயோ, என்ன நடந்துருக்கு? என்ன பாக்குறேன்? எனக்கு டான்ஸ் பிரச்சனை இல்ல, பெல் அடிக்கிறது பிரச்சனை இல்ல. இப்போ நீங்க அந்த கவுண்ட் நம்பர் பண்றது நீங்க 2 பேர் தான் பண்ண போறீங்க. இப்போ நானும் சாயந்திரா பண்ண தேவையில்லையா? இப்போ நாம என்ன பண்றோம்? முதல்ல இந்த செக்யூரிட்டிகளை உடைக்கிறோம். மெயின் பாடி கார்ட்ட தூக்குறோம். Hours, minutes, seconds,
மினிட்ஸ் ஹவர்ஸ் அப்ப நீங்க பாத்துப்பீங்கல்ல? அதை பாத்துக்கிறோம். இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? நான் ஏதாவது நான் கவுண்ட் பண்ணணுமா கேக்குறேன். செகண்ட் டைம் பாக்கும்போது நீங்க மினிட்ஸ் ஹவர் பிகாஸ் எனக்கு நான் குழம்பிட்டேன்னா பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உலத்தி சாப்பிட்டா சும்மா இருக்கனே உலத்த உங்களுக்கு வேர்க்கும் அதான் ஆகாதே. ஆமாப்பா எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? இன்னொருத்தங்க வந்து அங்க சொல்லி கொடுக்கவும் ஓகேவா? நீங்க தெளிவா பேசுறீங்க, தெளிவா பண்றீங்க. நீங்க வந்து எதனா ஒன்னு எடுத்துங்க. ஆமா கேட்க மறந்துட்டேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்ட். நீ அந்த நீ தான் நீ செகண்ட்ஸ் ஒரே ரிதம்ல போயிட்டு இருந்தீங்கன்னா நம்ம எப்படியாச்சும் ஓரளவு பக்கத்துல வந்துரும். யாருமே அக்யூரேட்டா சொல்லணும் அப்படி சொல்லிட்டாங்கன்னா லக்குப்பா. என்ன உங்களுக்கு பயமா இருக்கு நான் சொல்றேன். நீங்க விளையாட்டா கொஞ்சம் மிஸ் பண்ணிருவீங்க. இதுல கான்சென்ட்ரேஷன் வேணும். அதனால தான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நான் போயிடுறேன், செகண்ட் பார்ட்டி நீங்க போங்க. உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி விவேகமும் இருக்கணும். நம்ம தான் போறோம். முதல்ல போவோம். தலை டாஸ்க் இருக்குது. தலை டாஸ்க் மைண்ட் மறந்துடாதீங்க. தலை டாஸ்க் அடிச்சா அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ. அதுல இருந்து குழந்தைங்க நம்ம ஃபேமிலியோட 94th டே முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்குள்ள மனஸ்தாபம் இல்லாத இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் போட்டு அப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எப்படி ஒன்னா இருந்தீங்க ரெண்டு பேரும்? இதுக்கெல்லாம் கோவப்படலாமா? கோவத்தை தூக்கி போட்டு தம்பிக்கு கை கொடு பாப்போம். நம்ம வந்து ஒரு டீமா சந்தோஷமா ஃபேமிலியா இந்த 4 பேர் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா. ஒண்ணு கூடாது அவன் சண்டை போறாங்களா? இப்படி போனா அந்த இந்தியா உருப்படுமா? இல்ல உருப்படுவாங்கற. கரகாட்ட கும்பல் எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும்டா. டேய் முத்தம் குடுறா. டேய் மறுபடியும் செருப்பால் அடி வாங்க போறீங்க. சரி ஒண்ணு அந்த டைமிங் மட்டும் தெரியாது. இப்போ எப்படி இப்படி சுத்தி இப்படி வருது ரிஹர்சல் தெரியாது. நான் ஹெல்ப். என்ன சார் இது? பிளானிங். அப்படினா திட்டம். கை பிடிச்சு ஆடுற ஸ்டெப் உங்களுக்கு தெரியுமா? ஆமா இது காட்டாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு புரியலனா கூட நான் அங்க பண்ணிக்கலாம்ன்ற. இப்ப நான் கை பிடிச்சு நானே கூட்டி போயிடுவேன். நீங்க ஒரே பண்ணாதீங்க பார்க்கலாம். என்ன பிசினஸ் பண்ண போற? அது மட்டும் கேட்காதீங்க சார், அது சீக்ரெட். ஃப்ரண்ட் நீங்க ஆடுனீங்கன்னா பின்னாடி அப்படியே ஒரு மாதிரி யூனிஃபார்ம் ஆடுனா அது நமக்கு மார்க். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அதுக்கு எப்படி தெரியுமா நிக்கணும்? ஐ மீன் இல்ல அப்படி இல்ல. இந்த லைன்ல நிக்காம வி ஷேப்ல இருந்தோம். பின்னாடி அங்க பின்னாடி வர. நீங்களா எஃபர்ட் போடல, ஒருத்தவங்கள பார்த்து ஆடிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அதுவும் உண்டு. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே. அமையாது. எப்படா டேய் எப்படா பரவா இவர் ஊதறதா இந்த பொண்ணு ஆரதையும் பாக்குறப்ப இல்லாம மோகனாம் பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கா. இவன் ஆடுவோம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் டேய் என்னடா இன்னொருத்த கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட்ல இல்லையடா. அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின மொத புருஷன்.